கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 27/12/2025 சனிக்கிழமை. இந்த புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 69:32. தேவனை தேடுகிறவர்களே, உங்கள் இருதயம் வாழும். You who seek God, may your hearts live. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை தேடும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாழ்வு அப்படின்னு சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதம், உயர்வு, மேன்மை இப்படின்னு இந்த அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்கிறது? இந்த இடத்துல பார்த்தோம், கர்த்தரை தேடுகிறபடினால் ஒரு மனிதனுக்கு வாழ்வு உண்டாகிறது. சங்கீதம் 9:10 சொல்கிறது, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. Lord have never forsaken those who seek you. கர்த்தரை தேடும் பொழுது ஒரு மனிதனுக்கு வாழ்வு உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தேடுகிறவர்களை ஆண்டவர் கைவிடாதபடியும் சங்கீதம் 9:10 நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 37:28 சொல்லுகிறது, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். For the Lord loves the just and will not forsake his faithful ones. They will be protected forever. 1 நாளாகமம் 28:9 சொல்லுகிறது, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் என்றைக்கும் கைவிடுவார். If you seek him, he will be found by you. But if you forsake him, he will reject you forever. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் ஆர்வமாய் ஆண்டவரை நாம் தேடுவோம். வாழ்க்கையில் இன்னும் ஆர்வத்தோடு, விருப்பத்தோடு கர்த்தருடைய சமூகத்தை நாடுவோம், தேடுவோம். எரேமியா 28:9 சொல்கிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். You will seek me and find me when you seek me with all your heart. சங்கீதம் 91:14 சொல்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். Because he loves me, says the Lord, I will rescue him, I will protect him, for he acknowledges my name. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து ஆண்டவர் நம்ம எல்லா தீமைகளுக்கும் மறைத்து விலக்கி பாதுகாத்து தேவ சமாதானத்துடன் நம்மை நடத்த இந்த நாளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்குள் வாழ வளர பெருக இன்னும் கர்த்தருடைய காரியத்தில் முன்னேறி செல்ல எங்கள் தேவனாக கர்த்தர் கிருபை பாராட்ட பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஒவ்வொரு தேவ ஜனங்கள் மேலும் உடைய கிருபை அனுக்கிரகம் தங்க ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730.